இன்று நாம் கேட்கப் போவது உலகை காப்பாற்றிய நீலகண்டன் சிவபெருமான் பற்றிய ஒரு 5 நிமிட அருமையான கதை. பழைய காலத்தில் உலகில் நன்மை தீமை இரண்டு சக்திகள் சமநிலையாக வாழ்ந்தன. தேவர்கள் நன்மையை காப்பாற்றினார்கள். அசுரர்கள் பலமாக இருந்தாலும் அவர்களிடமும் சில நல்ல குணங்கள் இருந்தன. ஒரு நாள் தேவர்களின் சக்தி மிகவும் குறைந்தது. அவர்களின் ஒளி மங்கிக் கொண்டே போனது. உலகில் அமைதி குறைந்து அனைவரும் பயந்தனர். அவர்கள் ஒன்றாக கூடி எப்படி நமது சக்தியை மீண்டும் பெறுவது என்று ஆலோசித்தனர். அப்போது விஷ்ணு பகவான் கூறினார், பாற்கடலை கலக்க வேண்டும். அதிலிருந்து வரும் அமிர்தத்தை பெற்றால் தேவர்கள் மீண்டும் பலம் பெறுவார்கள். இந்த பெரிய பணியில் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து வேலை செய்ய தீர்மானித்தனர். மந்தர மலையை கலக்குச் சுழலாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தினார்கள். கருடன் தனது வலுவான சிறகுகளால் மலையை உயரத்தில் தூக்கி கடலுக்குள் வைத்தார். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் மற்றொரு பக்கம் கடலை கலக்கத் தொடங்கினர். பார்க்கடல் கொந்தளித்து அலைகள் வானத்தை கடந்தன. மலை சுழன்று கொண்டே இருந்தது. அனைவரின் கண்களும் ஒரு பொருள் மட்டுமே எதிர்பார்த்தன, அமிர்தம். ஆனால் முதலில் வந்தது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. கடலின் ஆழத்தில் இருந்து எழுந்தது ஹலாஹல விஷம், உலகையே அழிக்கும் சக்தி கொண்ட நஞ்சு. அது வானத்தையே கருமையாக மாற்றி கடலின் அலைகளை கொதிக்க வைத்தது. உயிர்கள் அச்சத்தில் நடுங்கின. தேவர்கள் அசுரர்கள் கூட பயந்து ஓடினர். அவர்கள் அனைவரும் ஒரே சத்தத்தில் கூவினர், சிவபெருமான் மட்டுமே நம்மை காப்பாற்ற முடியும். அவர்கள் கைலாச மலையை நோக்கி ஓடிப்போய் பிரார்த்தனை செய்து அழுதனர். அமைதியான கைலாசத்தில் சிவபெருமான் தியானத்தில் இருந்தார். அவரை டிஸ்டர்ப் செய்வது கூட பயமாக இருந்தது. ஆனால் உலகு ஆபத்தில் இருந்தது. அந்த பிரார்த்தனையின் உண்மையை உணர்ந்த சிவபெருமான் மெதுவாக கண்களை திறந்தார். அவருடைய கண்களில் அளவில்லாத கருணை தெரிந்தது. என்ன நடந்தது என அவர் கேட்டார். தேவர்கள் நஞ்சின் பயத்தை, உலகிற்கு வந்த ஆபத்தை எல்லாம் விளக்கினர். சிவபெருமான் ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. இந்த உலகம் என் குழந்தைகள், அவர்களை நான் காப்பாற்ற வேண்டும் என்று கூறி நஞ்சை தன் கையில் எடுத்தார். அதுவே உலகையே எரிக்கும் நஞ்சு. ஆனால் சிவபெருமான் அதை உலக நலனுக்காக குடித்தார். அந்த விஷம் அவரின் உடலுக்குள் பரவிடாமல் பார்வதி தேவியே உடனே வந்து சிவபெருமான் கழுத்தை தாங்கி நிறுத்தினார். அதனால் நஞ்சு அவரது கழுத்தில் தங்கி கழுத்து நீல நிறமாக மாறியது. அந்த நாளிலிருந்து சிவபெருமான் நீலகண்டன், நீல கழுத்துடைய அருள் தெய்வம் என்று அழைக்கப்படுகிறார். உலகம் முழுவதும் அந்த நிமிடத்தில் அமைதி திரும்பியது. தேவர்கள் நன்றியுடன் தலைகுனிந்தனர். அசுரர்களும் இந்த தியாகத்தை கண்டு மிரண்டனர். இந்த சம்பவம் உலகிற்கு ஒரு பெரிய பாடம். உண்மையான சக்தி என்பது பிறரை காப்பாற்றும் தியாகத்தில் உள்ளது. இவ்வாறு உலகை காப்பாற்றிய கருணைமிகு நீலகண்டர் சிவபெருமான் இன்றும் அனைவரின் இதயத்தில் அன்பாகவும் பக்தியுடனும் வாழ்கிறார்.